வெல்கம் டு விர்ச்சுவல் ஹட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹிடன் சர்வீஸில் எப்படி நம்ம ஒரு ஹோஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஹிடன் சர்வீஸுக்கு தேவையான டோர் ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு டோர் ப்ரௌசர் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே டவுன்லோட் டோர் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதை நான் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு சைட் லோட் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா விண்டோஸ், மேக்கு, லினக்ஸ்னு நிறைய இருக்குது. இப்போ நமக்கு லினக்ஸ் தான் தேவைப்படுதுனால நம்ம லினக்ஸை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, எனக்கு லினக்ஸ் இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ சக்ஸஸ் அப்படின்னு வந்துடுச்சு. இதில் நீங்கள் டாக்குமெண்டேஷன் வேறு எதோ படிக்கிறதுனா படிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து க்ரோமை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் பண்ண ஃபைல் இருக்குது. அதை நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு tar-xf டோர் ப்ரௌசர் அப்படிங்கிற ஃபைலை இன்புட்டாக கொடுத்து என்டர் கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே நமக்கு ஒரு டெஸ்க்டாப் ஃபைல் இருக்குது. ஓகே, ப்ரௌசருக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த டெஸ்க்டாப் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டோர் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஆல்வேஸ் கனெக்ட் ஆட்டோமேட்டிக்லிங்கிற செக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு டைமும் டோர் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுமே டோரில் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுங்கிறதுக்காக அதை நம்ம கொடுத்துருக்கோம். வேணாம் அப்படின்னா அந்த செக் பாக்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணாமல் நீங்கள் கனெக்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, என்னோடய ப்ரௌசர் இப்போ பார்த்திங்கன்னா டோரோட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் எதுக்கும் வெரிஃபை பண்ணுறதுக்காக டோர் செக் அப்படின்னு நான் ஒரு சர்ச் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா டக்டக்கோட தான் சர்ச் ஆகும். நீங்கள் இதை கூகுளில் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரீகேப்சா என்ட்ரு பண்ணி தான் சர்ச் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, இப்போ எனக்கு டோர் செக் வந்து லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாரி வர்னா டோர் அப்படின்னு யூஸிங் டோர் அப்படின்னு இருக்குல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணால் தான் நமக்கு டோர் கனெக்ட் ஆகிருக்கா இல்லையாங்கிறது தெரிய வரும். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே போனதுமே கங்க்ராச்சுலேஷன், திஸ் ப்ரௌசர் இஸ் கான்ஃபிகர் டு யூஸ் டோர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த ப்ரௌசர் வந்து டோர் நெட்வொர்க், அதாவது ஹிடன் நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து டோர் ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டோர் இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு ப்ராம்ப்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராம்ப்டில் sudo apt-get install tor அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து என்டர் பண்ணதுமே பார்த்திங்கன்னா லோட் ஆகுது. லோட் ஆகிட்டு எஸ்ஆர் நோ கேட்குது. இப்போ நான் வந்து ஒய் கொடுத்து இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிய போகுது மோஸ்ட்லி. ஓகே, எனக்கு டோர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இது இப்போ நான் செக் பண்ணுறேன். டோர் அப்படின்னு போட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய டோர் வந்து கனெக்ட் ஆகுது. என்னோடய கமெண்ட் ப்ராம்ப்டில் என்னோடய டோர் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாக 80%. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டோர் வந்து ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹோஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக சர்வீஸை வந்து நம்ம இதை எனேபிள் பண்ணிடணும். ஹிடன் சர்வீஸ் வந்து ஒர்க் ஆகணுங்கிறதுக்காக எனேபிள் பண்ணிடணும். ஓகே, என்னோடய ஃபைல் சிஸ்டம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் இடிசியில் டோர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது டோருங்கிற ஃபோல்டர். இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணதுமே பார்த்திங்கன்னா torrc, டோர் கான்ஃபிக்னு 2 ஃபைல் இருக்கும். இப்போ நம்ம இந்த torrcங்கிற ஃபைலை தான் எடிட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து நானோ வந்து sudo பர்மிஷனில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். torrcங்கிற ஃபைலை வந்து நானோவில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா கீழே ஆஷன் போட்டிருக்கு. இதிலேருந்து நீங்கள் கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தி சர்வீசஸ் ஜஸ்ட் ஃபார் லொக்கேஷன் ஹிடன் சர்வீஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லைனில் பார்த்திங்கன்னா கீழே 2 லைன் இருக்கும். ஹிடன் சர்வீஸ் டேரக்டரி, அப்புறம் ஹிடன் சர்வீஸ் போர்ட்டுன்னு 2 இருக்கும். இது டேரக்டரி பார்த்திங்கன்னா உங்களோட டேரக்டரிக்கான சீக்ரெட் கீ எல்லாமே அதில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா போர்ட்டு, அதாவது உங்களோட லோக்கல் ஐபியில் எந்த போர்ட்டு இல்லை எந்த ஐபியில் நாங்கள் உங்களுக்கு டோர் ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான இது இருக்கும். ஓகே, இதை நான் அன்கமெண்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து டோரை ரூட் பர்மிஷன் எடுத்து அந்த ஃபைல் ஹிடன் சர்வீஸுங்கிற ஃபைல் இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன் ஒரு டைமு. பார்த்திங்கன்னா நான் ரூட் பர்மிஷன் எடுத்துட்டேன். இப்போ cd var/lib/tor அப்படிங்கிற ஃபோல்டரை நான் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுறேன். உள்ளே பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு அந்த ஹிடன் சர்வீஸுங்கிற ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகலை. ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய அப்பாச்சி சர்வரை ரன் பண்ணிக்கிறேன் அப்படியே ரூட் பர்மிஷன்லேயே. ஏன்னா போர்ட் 80 ரன் ஆகிட்டு இருக்கணும்.
ஓகே, என்னோடய அப்பாச்சி சர்வரை நான் ரன் பண்ணிட்டேன். டெர்மினலை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டோரை வந்து நான் எகைன் ரன் பண்ணுறேன். பட் எனக்கு ரன் ஆகலை. இப்போ நான் சுடோ பெர்மிஷன் கொடுத்து ரன் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டோர் வந்து இப்போ ரன் ஆகுது. ஓகே, எனக்கு டோர் வந்து இப்போ ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். பட் நம்மளோட டொமைன் நேம் எதுவுமே இல்லாமல் எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இப்போ டொமைன் செக் பண்ணணும். டொமைன் நேம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரூட் பெர்மிஷன் எடுத்து நான் அதை செக் பண்ணுறேன் டொமைன் நேம் எங்கே இருக்குங்கிறத. இப்போ டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா cd/var live டோரில் முன்னே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிடன் சர்வீஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. அதில் ஆத்தரைஸ் கீ, பப்ளிக் கீ, சீக்ரெட் கீ நிறையா இருக்குது. இப்போ நமக்கு அந்த ஹிடன் நேம் அப்படிங்கிற ஃபோல்டர் தான் ஃபைல் தான் தேவை. அதை நான் இப்போ கேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆனியன் URL இருக்குது. அந்த ஆனியன் URL நான் காப்பி பண்ணிட்டு வந்து என்னோடய டோர் ப்ரௌசரில் வந்து நியூ டேப் ஓப்பன் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஹார்ட் அப்படிங்கிற பேரில் வந்து எனக்கு லோட் ஆகுது. என்னோடய டோர் ஹிடன் நெட்வொர்க் வந்து லோட் ஆகுது. ஓகே, நம்ம சைட் ஒர்க் ஆகுது. இப்போ நான் இதுக்கு லோக்கல் ஹோஸ்ட்டில் ஒரு டைம் செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு எது ரன் ஆகிட்டுருக்கு, சரியாக தான் ரன் ஆகுதான்னு. ஓகே, நான் லோக்கல் ஹோஸ்ட்னு என்ட்ரு பண்ணிட்டு இது பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்லேயும் இதே சைட் தான் ரன் ஆகிட்டுருக்கு. அதே ஹிடன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இதே தான் ரன் ஆகிட்டுருக்கு. சேம் இதே சைடு தான், ஒரே யூஆர்எல் தான் செஞ்சு ஒரே சைடு தான் சேமாக தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து குரோமையும் ஹிடன் நெட்வொர்க்கில் வந்து ஹூக் பண்ணி விடுவோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸி அப்படிங்கிற ப்ளக்கினை இன்ஸ்டால் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா குரோமுக்கு நான் ப்ளக்கினை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நான் ஆல்ரெடி இன்ஸ்டாலில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குரோமில் இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் காட்டும். எக்ஸ்டென்ஷனில் வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். இதில் நம்ம ஆப்ஷன்ஸ் போயிட்டு இதில் ஆட் நியூ ப்ராக்ஸிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இதில் உங்களோட லூப் பேக் ஐபி, அதாவது 127.0.0.1 அப்படின்னு கொடுத்துருங்க. போர்ட் நம்பர், நமக்கு போர்ட் நம்பர் எதுன்னு தெரியாது, அதனால் நம்ம போய் போர்ட் நம்பர் செக் பண்ணுவோம். போர்ட் நம்பர் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த torrcங்கிற ஃபைல் பக்கத்தில் டோர் சாக்கெட் கான்ஃபிக் அப்படிங்கிற ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னாவே இங்கே டோர் அட்ரஸ் அந்த டோர் போர்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். இந்த போர்ட்னா 9050ங்கிற போர்ட்டு தான் வந்து நமக்கு டோரோட கனெக்ட் ஆகிருக்க போர்ட்டு. இப்போ நம்ம அந்த போர்ட்டை வந்து ஹூக் பண்ணிவிடுவோம். ஓகே, 9050 கொடுத்துட்டேன். இப்போ வந்து சாக்கெட் ப்ராக்ஸி தான். ஓகே, நான் அதையும் கொடுத்துட்டேன். ஜென்ரல் நான் போயிட்டு நான் வந்து நேமை செட் பண்ணிக்கிறேன், டோர் கான்ஃபிக். இப்போ நான் இதுக்கு எதுவும் நோட்ஸ் கொடுக்கல, கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன், ரெட் கலரில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோர் கனெக்ட் அப்படின்னு ஒரு புதுசாக ஒன்று ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ராக்ஸியில் போயிட்டு என்னோடய கனெக்ஷனை வந்து டோர் யூஆர்எல் எல்லா யூஆர்எல்லையும் நான் டோர் ப்ரௌசர் வழியாக இது பண்ணி விட்றேன், கான்ஃபிக் பண்ணி விட்றேன். என்னோடய ப்ராக்ஸியாக நான் வந்து டோர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஹிடன் சைட்டோட யூஆர்எல்லை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் வழியாக செக் பண்ணும்போது இந்த மாதிரி ஐ ஆம் நாட் ரோபோட் அந்த மாதிரி கேட்குது. ஸோ நீங்கள் வந்து டோர் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னாவே இந்த மாதிரி தான் கூகுள் வரும். ஸோ அதனால் நம்ம duckduckgo.com அப்படிங்கிற இதுக்கு போய்க்கலாம். இப்போ நான் இந்த சர்ச் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா டோர் செக் அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, check.torproject.org நான் லிங்க் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுவுமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், திஸ் ப்ரௌசர் இஸ் கான்ஃபிகர் டு யூஸ் டோர் ப்ரௌசர் அப்படின்னு வந்துருச்சு. பட் வந்து உங்களை வந்து டோர் ப்ரௌசர் யூஸ் பண்ணி சொல்லி சஜெஸ்ட் பண்ணுது, க்ரோம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபயர்ஃபாக்ஸையுமே அதை நான் ப்ராக்ஸியில் போடுறேன். அது எப்படி போடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ ஃபயர்ஃபாக்ஸும் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் என்னோடய ஆனியன் யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணும்போது சர்வர் நாட் ஃபவுண்டுன்னு வந்துருச்சு.
இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு இந்த சர்ச்சில் வந்து ப்ராக்ஸின்னு சர்ச் பண்ணுங்கள். ப்ராக்ஸி செட்டிங்ஸில் வந்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் வந்து மேனுவல் ப்ராக்ஸி கிளிக் பண்ணிடுங்க. மேனுவல் ப்ராக்ஸியில் வந்து நம்ம ப்ராக்ஸியில் HTTP ப்ராக்ஸியில் நம்ம எதுவும் பண்ணலை. இப்போ நம்ம வந்து சாக்கெட் ஹோஸ்ட்டு தான் இது பண்ணுறோம். இப்போ இதில் வந்து உங்களோட லூப் பேக் ஐபி போட்டுருங்க 127.0.0.1. ஓகே, இப்போ நமக்கு போர்ட்டும் என்னென்னு தெரியும் 9050 தான். ஓகே, போர்ட்டும் போட்டுட்டு கீழே வந்தீங்கன்னா நோ ப்ராக்ஸி ஃபாரில் வந்து லூப் பேக் ஐபியும் லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராக்ஸி இல்லாமல் இதாகுங்கிறதுக்காக. இதில் நீங்கள் வேறு எந்த ஹோஸ்ட் போட்டு வச்சிங்கனாலும் அது வந்து இந்த ப்ராக்ஸி யூஸ் பண்ண மாட்டேன், டிஃபால்ட் ப்ராக்ஸி எடுத்துக்கும். இப்போ வந்து ப்ராக்ஸி DNS தான் நமக்கு தேவைப்படும். ஓகே, நான் அதையும் செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஆனியன் சைட்டை வந்து லோட் பண்ணி பார்க்கலாம் லோட் ஆகுதான்னு. ஓகே, இதுவுமே நமக்கு ஃபயர்ஃபாக்ஸ்லேயுமே நம்மளுடைய ஆனியன் சைட்டு பார்த்திங்கன்னா இது டோரில் வந்து இந்த நெட்வொர்க்கை போட்டு வச்சிட்டோம். ஃபயர்ஃபாக்ஸ்லேயுமே நம்மளுடைய வெப்சைட் ஒர்க் ஆகுது. ஹிடன் நெட்வொர்க்லேயே டோர் மூலியமாக. இது நீங்கள் முடிச்சதுமே யூஸ் சிஸ்டம் ப்ராக்ஸியில் போட்டுருங்க. இல்லைனா உங்களுக்கு கூகுள் கூட சரியாக கனெக்ட் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ என்னோடய டோர் கனெக்ஷனை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் சர்ச் பண்ணுறேன், ஒரு நியூ டேப்பில் கூகுள் சர்ச் பண்ணுறேன்னா கூட எனக்கு வந்து கூகுள் சர்ச் ஆகாது. இப்போ நமக்கு ப்ராக்ஸி சர்வர் வந்து இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லும். ஸோ அதனால் நீங்கள் வந்து யூஸ் சிஸ்டம் ப்ராக்ஸியில் இது பண்ணி விட்ருக்கேன், எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கூகுளே கனெக்ட் ஆகும் கரெக்டாக. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கூகுள் இப்போ கனெக்ட் ஆகுது சிஸ்டம் ப்ராக்ஸியில். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கடைசி சீனா ஒரு படமா ஒரு வெப்சைட்ல அப்லோடே பண்ணி வச்சிருக்கானுங்க பாவீங்க. அந்த காட்டானுங்களோட வேலையே இதுதான் போல. அதை ஒருத்தன் பார்த்துட்டு கடைசியா ஒரு டிஸ்லைக் வேற பண்ணிட்டு போயிருக்கான். அட பாவி.